ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भुजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஸ்ரீ ருத்ர பிரஷ்னம் 4வது நமக்கத்தில் 4வது அத்தியாயம். நம ஆவ்யாதினீப்யோ விவித்தந்தீப்யச்சவோ நமோ நம உகனாப்யஸ்ருகும் ஹதீப்யச்சவோ நமோ நமோ கிருத்சேப்ய கிருத்சபதிப்யச்சவோ நமோ நமோ व्रातेभ्यो व्रातपदेभ्यश्चवो नमो नमो गणेभ्यो गणपदेभ्यश्चवो नमो नमो विरूपेभ्य विश्वरूपेभ्यश्चवो नमो नमो महद्यक्षुल्लकेभ्यश्चवो नमो नमो रथेभ्यो रथेभ्यश्चवो नमो नमो रथेभ्यो रथपदेभ्यश्चवो नमो नमः सेनाप्यसेनानिभ्यश्चवो नमो नमः क्षत्रुभ्यः सङ्ग्रहेतृभ्यश्चवो नमो नमः सक्षभ्यो रथकारेभ्यश्चवो नमो नमो कुलालेभ्यः कर्मारेभ्यश्चवो नमो नमः पुञ्जिष्टेभ्यो निषादेभ्यश्चवो नमो नमः ईशुकृभ्योदन्वकृभ्यश्चवो नमो नमो मृगयुपश्वनिभ्यश्चवो नमो नमः श्वपश्वपतिभ्यश्चवो நமः. இதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய வேர்டு கணேபியக நமோ கணேபியோ கணபதிபியஸ்சவோ நமக. நமக நமஸ்காரம். கணேபியக கணங்களாக இருப்பவருக்கு நமஸ்காரம். சிவகணம் விஷ்ணுகணம் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு தேவதையும் அவர்களுக்கு சொல்கிற வேலையை செய்து கொடுப்பதற்காக சில கணங்கள் அவர்களுடன் இருப்பார்கள். அந்த கணங்களுக்கெல்லாம் தலைவன் தான் கணபதி. இந்த இடத்துல அந்த மாதிரி கணங்களாக இருப்பவருக்கு நமஸ்காரம். நமக கணேபியக. அடுத்தது கணபதிபியகச்ச வோ நமக. அந்த கணங்களுக்கெல்லாம் பதியாக இருப்பவருக்கு, அப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கிற யாருக்கு, வக வோ நமக பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஈஸ்வர தத்துவம் தான் கணமாகவும் இருக்கிறது, கணத்தினுடைய பதியாகவும் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை நாம் இங்கே புரிஞ்சுக்கிறோம். கணேபியக கணங்களாக இருப்பவருக்கு நமஸ்காரம். கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற ஈஸ்வரனுக்கு ஓங்கிறது பரமேஸ்வரன், ஈஸ்வரனுக்கு, அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். அடுத்தது நமோ விரூபேபியோ விஸ்வரூபேபியஸ்சவோ நமக. விரூபேபியக ரூபம் வி ரூபேபியக. வீண இந்த இடத்துல விகாரமான டிஃபரண்ட் ரூபங்களை கொண்டவராக இருப்பவருக்கு, அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். கோர ரூபம், அகோர ரூபம், பலவித ரூபம், விகாரமான ரூபம் கொண்டவருக்கு நமஸ்காரம். அடுத்து விஸ்வரூப. இது விகார ரூபியக அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆடை இல்லாமல் இருப்பவர்னு ஒரு மீனிங் கொடுக்கலாம் நம்ம. இது விரூபேபியக்குன்னா ஆடை இல்லாமல் இருப்பவருக்கு நமஸ்காரம். யார் ஆடை இல்லாமல் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயின் துறவிகளில் வெண்மையான ஆடை அணிந்திருப்பவர்களுக்கு பேரு ஸ்வேதாம்பரக.
அவங்களே சில பேர் ஆகாசத்தையே உடையாக கொண்டவர்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க தான் ட்ரெஸ் போடாமல் இருக்கிறவங்க. ஆகாசம் தான் அவங்களுக்கு உடை. அவங்களுக்கு வேறு திகம்பரக, ஆகாசத்தையே உடையாக கொண்டவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ரெஸ் போடாமல் இருக்கிறவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆகாசம்தான் உடை. அப்படியும் ஒரு மீனிங் கொடுக்கலாம். அப்படி இருப்பவருடைய, அப்படி இருக்கிறது யாரு தான்? ஈஸ்வரன். அப்படிப்பட்ட ஓ நமக விரூபேபியக. அடுத்து விஸ்வரூபியக. இது அங்கு விகாரங்கள், இது விதவிதமான உருவங்கள். விஸ்வம் விதவிதமான அல்லது எல்லா விதமான உருவங்களாகவும் இருக்கிற யாரு? ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். எல்லா விதம் இந்த உலகத்தில் மைக்ரோ மேக்ரோ எல்லா விதம், சிங்கம் புலி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான உருவங்கள், ஸ்மால் டு பிக், அந்த மாதிரி அர்த்தம். அப்படிப்பட்ட இருக்கும் ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். அடுத்து நமோ மகத்யக க்ஷுல்லகேப்யஸ்சவோ நமக. எப்படி இருக்கார் அந்த ஈஸ்வரன்? மகத்யக, மகத்யனாக சிறந்தவராக இருப்பவர். அப்படின்னா எல்லாத்துலேயும், பணத்தில், பதவியில், ஒரு திறமையில், ஒரு கல்வியில், ஒரு ஆர்ட்ஸு, நடனம், காவியம் இயற்றுதல், இந்த மாதிரி கவிதை இயற்றுதல், இந்த மாதிரி அதான் சிறந்தவன் அர்த்தம். புகழ் பெற்று இருப்பவன் அர்த்தம். ஏன்னா அடுத்து க்ஷுல்லகேபியக அப்படின்னா புகழ் படைத்தவனாக இல்லாதவருக்கு நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் மகத்யகங்கிறது புகழ் படைத்தவராக, சிறந்தவராக, அந்த ஃபீல்டில் சிறந்தவராக, புகழ் படைத்தவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஒன்று, புகழ் பெற்றவராக. புகழ் பெறாமல் இருக்கிறவங்க யாரு? க்ஷுல்லகேபியக, புகழ் இல்லாமல் இருப்பவருக்கும் நமஸ்காரம். ஸோ அந்த ஈஸ்வரன் இந்த உலகத்தில் புகழடைந்தவருடைய ரூபமாகவும் இருக்கிறாரு, புகழ் அடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய ரூபமாகவும் இருக்கிறார். அடுத்து நமோ ரத்திப்யோ ரத்தேபியஸ்ச ஓ நமக. அந்த ஈஸ்வரன் ரத்திப்யக, ரதத்தில் வருபவராக. அடுத்து அரதேபியக, ரத்திப்யோ அரதேபியக. ஒன்று ரத்திபியகன ரதத்தில் வருபவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அரத்தேபியகன ரதமற்றவராக இருப்பவருக்கு, ரதத்தில் வராத ரதமற்றவர்கள், ரதம் இல்லாதவருடைய சொரூபமாக இருப்பவருக்கும் நமஸ்காரம். அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். அடுத்தது நமோ ரத்தேபியோ ரதபதிபியஸ்ச. ரத்தேபியோ அந்த இடத்துல ரதமாகவே இருக்கிறார், ஜடரூபமான ரதமாகவும் யார்தான் இருக்கா? ஈஸ்வரன். ரதமாக இருப்பவர். ரதபதிபியக, அந்த ரதத்தின் தலைவனாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு ஓ நமகா. ஈஸ்வரனுக்கு உண்டான நேரடியான சாண்டிங் பார்த்தீங்கன்னா ருத்ரம் ஒன்று தான். அதனால தான் ருத்ரங்கிறது ரொம்ப, இப்போ நீங்கள் ஒரு தேவதைனா ஒரு தேவதைக்கு நம்ம பார்க்குறப்ப கணபதி அதிர்ஷீஷம் ஒரு குறிப்பிட்ட தேவதை, மேதா சுக்தம் ஒரு குறிப்பிட்ட தேவதை, ஸ்ரீ சுக்தம் ஒரு குறிப்பிட்ட தேவதை, இந்த மாதிரி பார்க்குறோம். ஆனால் ஈஸ்வரனுக்கு நேரடியாக இருக்கிற சாண்டிங் பார்த்தீங்கன்னா ருத்ரம். அதனால தான் இது சாண்டிங்லே மணிமகுடமாக இருப்பதற்கு காரணம் ஈஸ்வரன் நோக்கிய நம்ம என்ன பண்ணுறோங்க ப்ரேயர். இது பல அதீத்த பலனை. அதனால தான் இது மற்ற
மந்திரனுடைய சாண்டிங் விட இந்த சாண்டிங் அதீத பலனை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றது காரணம் ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு விபூதி யோகமாக இங்கே அனைத்தும் ஈஷாவாசியம் இதகும் சர்வம் பார்க்கறதுங்கிறது வாயில சொல்லிடலாம். ஆனால் உணர்வுபூர்வமாக நம்மளால இப்போ ரதமாகவும் இருக்கிறாரு, அந்த ரதத்தினுடைய தலைவனாக இருக்கிறாரு, இப்போ கடைசியில் வரப்போகுது ரதத்தை ஓட்டுறவனாகவும் இருக்கிறார். அப்படிங்கும்போது ஒன்னொன்னையும் நாம் ஈஸ்வர ஸ்வரூபமாக விபூதி யோகமாக நாம் இதை பயன்படுத்துறதுனால இது பாருங்க, இதுலேயும் இருக்கு. கர்மகாண்டத்திலையும் இது உயர்ந்த மந்திரம், ஞான காண்டத்திலும் இது உயர்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. ஸோ ரதேபியக ரத ஜடப்பொருளாகவும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த ரதம்ங்கிறது ஜடம், அது எப்படி நான் இறைவனாக பார்க்கறது அப்படின்னா, இறைவன் சத்து சித்து ஆனந்த சொரூபம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஜடமாக இறைவன் இருக்கிறார் எனக்கு புரியல அப்படின்னா ஒரே சாஸ்திரம் சொல்லும், உனக்கு இறைவன் கனவுன்னு ஒன்று கொடுத்ததே இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். ஏன்னா கனவு ஒரு மனிதன் காண்கிறதுனால நம்ம என்னைக்காவது எதையாவது பிரயோசனம் இருக்காங்க? யோசனை பண்ணி பாருங்க. அப்படி பயனற்ற ஒன்னையே இறைவன் கொடுக்குறார். இந்த காலத்தில் கனவு வச்சு தீசிஸை சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் சும்மா. இது வந்துச்சுன்னா இது இப்படி நடக்கும், இது இப்படி வந்துச்சுன்னா இப்படி நடக்கும், அந்த மாதிரி ஃபோர்காஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல. கனவு வச்சு நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதெல்லாம் அது கல்பனை. அது உள்ள இருக்கிற வாசனைகள் வெளியில வருது. போன ஜென்மத்தில் இருக்கிற வாசனையும் வரலாம், இந்த ஜென்மத்தில் இருக்கிற வாசனைகள் வெளியில வருது, அவ்வளவுதான். அதை தவிர அங்கே கனவுல ஒன்றும் கிடையாது. ஜாகிரத்து அவஸ்தையில் எத்தியத்து நீ பஷ்யத்தி எதை சுணோத்தியோ அது இப்போ என்ன வரும்? வெளியில வரும். அவ்வளோதான் கனவுக்கு மதிப்பு. அதுக்கு மேலே அங்கே வேல்யூ கொடுக்கப்படாது, தேவையற்றது. அதனால அவங்கள விட்டுருங்க. இப்போ மற்றபடி அந்த மாதிரி ஒன்றுக்குமே வேல்யூ இல்லாத இறைவன் எது கொடுத்துருப்பார்? யோசனை பண்ணி பாருங்க. பயனற்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டார். அப்போ எதுக்கு அது? சாஸ்திரம் என்ன சொல்லும்? கனவு என்பதே எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இறைவன் ஜடமாகவும் இருக்கிறார், ஜடப்பொருளும் இறைவன். ஏன்னா உயிருள்ள ஒரு பொருளை இறைவனா ஏற்றுக்கிறது ஈஸி. ஒரு கல்ல, ஒரு ரதம், மரம், காஞ்சு போன மரம், உயிரோடு இருக்கிற மரம் கூட நம்ம ஏற்றுக்கலாம். காஞ்சு போன ஒரு மரத்தில் தான் ரதம் செய்கிறாங்க. அப்போ அந்த காஞ்சு போன மரமாக இறைவன் இருக்கிறான்னு எப்படி மனதுக்கு இன்டலெக்டுக்கே ஏற்றுக்க முடியுது? ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் உதாரணம் என்ன சொல்லுவாங்க? கனவு. இப்போ கனவுல நீங்கள் ஒரு உலகத்தை படைச்சது யாரு? நான் தான் படைக்கிறேன். அந்த கனவு உலகத்தில் இப்போ நீங்கள் ஒரு கனவுல நீங்கள் ஒரு ரதத்தை பார்க்குறீங்க, ரதத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறான்னு பார்க்குறீங்க. அப்படி ஒரு கனவு வருது, ரதத்தை பார்க்குறீங்க, அதில் ஒருத்தர் குதிரையை ஓட்டிக்கிட்டு, குதிரையை ஓட்டிக்கிட்டு மேலே ரத சாரதி அவனையும் பார்க்குறீங்க, அவருக்கு பின்னால் அந்த ஓனர் ஆஃப் த ரதமும் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. சிந்திச்சு பாருங்க, அந்த இடத்தில் உங்களை தவிர வேற நான் தான் அந்த கனவை படைத்தது, நான் தான். சிருஷ்டி ஆஃப் தட் கனவு யார் பண்ணது? நான் தான். ஸ்திதி எங்க நடைபெறுதுன்னு பாருங்க. என்னில் தான் கனவு சிருஷ்டியாயிருக்குது, என்னில் தான் அது ஸ்திதி ஆயிட்டு இருக்குது. அது எத்தனையோ ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டுங்கிறாங்க, ஏதோ ஒன்று. மொத்தத்தில் அது ஸ்திதி ஆகிறது எங்க தான்? எண்ணில். அப்புறம் முடிவது லயம் எங்க தான்? கனவு எங்க போய் முடியுது? பக்கத்து வீட்லையா? பக்கத்தில் படுத்திருக்கவங்கிட்டயா? எண்ணில் என்ன ஆயிருது? ஸோ கனவு என்பது எண்ணில் தோன்றி எண்ணில் இருந்து ஸ்திதி, எண்ணில் லயம் அடைகிறது. இந்த கான்செப்ட் முதல்ல தரவா தெரிஞ்சுக்கணும். இப்ப எண்ணில் தோன்றுது அப்படிங்கும்போது என்னுடைய அறிவு அதானே, இருக்கிற பதிவுகள் தானே, நாலேஜ் தானே கனவா வருது. அங்கே உண்மையாலுமே அந்த ரதம் நிற்குதேன்னு உங்களுக்கு முன்னால. ஸோ உங்க அறிவு தான் என்னது? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யுவர் மைண்ட். அறிவில் பதிந்த விஷயங்கள் அங்க என்னவா வருது? விஷயங்களாக. ஞானம், அறிவு இல்லைங்களா? ரதத்தை பற்றின ஒரு அறிவு உள்ள இருக்கணும், அவனை ஓட்ட சாரதியை பற்றின ஒரு அறிவு, விருத்தி ஆஃப் எது? விருத்தி ஆஃப் உள்ள பதிஞ்சிருக்குது. விருத்தி எது? ஞாபகத்தில் இருக்குது, உள்ள பதிஞ்சது ஞாபகத்தில் இருக்குது. அப்போ அந்த ரதமாகவும் ரதத்தை ஓட்டுவனாகவும் ரதத்தினுடைய ஓனராகவும். ஸோ ஜடம் பிளஸ் அஜடம், ஜடமும் சரி அஜடமும் சரி. இப்ப எனக்குள் தோன்றுது அப்படின்னா அந்த அஜடத்தை தோற்றுவித்தது யாரு? நான். அந்த ஜடத்தை, அஜடம்னா உயிர் உள்ளதுங்க, ஜடத்தையும் நான் தான் தோற்றுவிக்கிறேன். அஜடம்னா அதையும் நான் தான் உயிருள்ளதையும் நான் தான், உயிரற்ற பொருள்களையும் நான் தான் என்ன பண்றேன்? கனவுல தோற்றுவிக்கிறேன். அது எது? என்னுடைய அறிவிலிருந்து. நான் பிசிக்கலா போய் ஒரு 4 பொருள் எடுத்துட்டு இல்லை நெட்டு வரிசையை நெட்டு வச்சு நடக்க வச்சு பண்றதல்ல.
என்னுடைய அறிவில் என்ன நடக்குது? சிருஷ்டி நடக்குது. அந்த அறிவில் இருக்கிற நினைவுகள் சிருஷ்டியா வருது. அப்போ அதுல என்னென்ன வருது? அந்த அறிவிலிருந்து. அறிவுங்கிறது எங்க ஜடமா? அது என்னது? சேத்தனம். அறிவுனாவே என்னது? சேத்தனம். அந்த விஷயத்திலிருந்து என்ன வருது? ஒரு ஜடம் வருதா இல்லையா? ஒரு அஜடம் வருது, ஜடம் வருதா இல்லையா? என்னாலேயே அல்ப புத்தி அல்ப சக்தி கொண்ட என்னாலேயே என்ன பண்ண முடியுது? கான்சியஸா இருக்கிற என்னோட அறிவிலிருந்து ஜடப்பொருட்களை உற்பத்தி செய்யும் போது அது இறைவன் இதே ஃபார்ம்ல தான் இறைவன் உலகத்தை படைச்சிருக்கார். இறைவனுடைய அறிவு தான் என்ன இருக்குது எங்க உலகமாக? ப்ரொஜெக்ஷன். இட் இஸ் இந்த உலகம் என்பது நான் காணும் கனவை போன்றதுதான். இந்த உலகம் இறைவனுடைய கனவு. அவ்வளவுதான். ஏன்னா மென்டல் ப்ரொஜெக்ஷன். கனவு என்னுடைய கனவு என்ன? இட் இஸ் மென்டல் ப்ரொஜெக்ஷன். அதை போல ஈஸ்வரனுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷன் தான் என்னது? இந்த உலகம். ஸோ ரெண்டுக்கு என்ன இருக்குது? ஈவன் தோ நாம என்ன டிஃபரன்ஸ்? ஏன் நம்ம ரெண்டு பேர்த்து கனவையும் இந்த ஜாகிரத அவஸ்தை ஜாகிரத்து அவஸ்தையில் பார்க்கிற உலகம் வேறாகவும் சொப்பன அவஸ்தையில் காண்கிற உலகம் வேறாகவும் நமக்கு நல்லா தெரியும். இப்ப சொப்பன அவஸ்தையில் நீங்க பார்க்கிற உலகம் நிலையற்றது, நல்லா தெரியும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அது ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்து முடிஞ்சு. அதனால நமக்கு என்ன பண்றதில்ல? வி டோன்ட் வேலிட் மதிப்பு, அவ்வளவு மதிப்பு அதுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. கனவா சரி போ அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ஈஸியாக ஏற்றுக்கிறோம். ஏன்னா அது நிலையற்றது, சாரமற்றது, அது ஷார்ட் டைம்ல வந்து போகக்கூடியது. அது எந்த விதத்திலும் என்னைய பாதிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது ஜாகிரத அவஸ்தையில் இருக்கணும் நல்லா தெரியுதா இல்லையா? அதே போல கனவுங்கிறது கனவு கண்டு கொண்டிருக்க வரைக்கும் அவனுக்கு அது தெரியுமா என்ன? கனவு கண்டிருக்க வரைக்கும் நான் கனவு காண்பவன், என் கனவுள் புலி வந்து கொண்டிருக்கிறது, என் புலியேவா கிட்ட நீவி கொடுக்குறேன். ஏன்னா இது கனவுல வர்ற புலின்னு எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன ஆகுது? கட்டிலிருந்து கீழே விழுங்குறமா இல்லையா? ஐயோ புலி வந்து கடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுக்க, டொப்புன்னு திரும்பி விழுந்துருவோம். அப்ப அந்த கனவு காண்பவனுக்கு கனவு முடியும் வரை அது என்னது? சத்தியம். அதை போலதான் அவன் என்ன பண்றான்? கனவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு அடுத்த அவஸ்தைக்கு வரனவன் எந்த அவஸ்தை? ஜாகிரத அவஸ்தைக்கு வந்ததுக்கு பிறகு அவனுக்கு என்ன தெரியுது? கனவு என்பது கனவு கண்டு கொண்டிருக்கிற வரை அதை சத்தியமாக பார்த்த அவனுக்கு ஜாகிரத அவஸ்தைக்கு வந்தோன்ன என்ன தெரியுது? ஆட கனவு. அப்ப என்ன பண்றான்? ஜாகிரத்துல விழிக்கிறான். விழித்தவுடன் ஜாகிரத்துல விழித்தவுடன் அது கனவுன்னு தெரிஞ்சிருது. அதை போலவே இந்த உலகம் என்பது ஜஸ்ட் மென்டல் ப்ரொஜெக்ஷன். மென்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்றேன். மனது இறைவனுக்கு மனம்னு ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் மாயா. அப்போ இது அப்போ நம்ம இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? உலகத்தில் பார்க்கறது சத்தியம். ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது சத்தியம், உண்மை உண்மை உண்மை. எப்படி கனவு உலகத்துல புலி உண்மை, அது வந்து கடிக்கிறது உண்மை. பயந்து நடுங்கி ஒரு கஷ்டத்தை சம்சார துக்கத்தை அனுபவிக்கிறோமோ? ஏன் என்ன தெரியலப்பா, நான் கண்டுட்டு இருக்கிறது கனவுனப்பா, தெரியாதனால அனுபவிக்கிறோம். தெரிஞ்சுன்னு வச்சுக்க, we will enjoy. அதை போலவே ஜாகிரத அவஸ்தையில் இருந்து, ஜாகிரத அவஸ்தை இட் இஸ் a mental projection, it's a projection of Maya. ஆனா அது தெரியாத வரைக்கும் தான் உலகம் உனக்கு துக்கத்தை கொடுக்க முடியும். எப்படி? கனவு காண்பவனுக்கு இது கனவுன்னு தெரியாத வரைக்கும் அது கனவு என்னது கொடுத்துட்டு இருக்குது? அவனுக்கு துக்கத்தை கொடுக்கிறதோ. அதை போலவே ஜாகிரத அவஸ்தையில் அவன் எதுக்கு விழிக்கினவன்? ஞானத்துக்கு விழித்ததற்கு பிறகு இந்த உலகம் அவனுக்கு துக்கம் கொடுக்க சக்தியை இழந்து விடுகிறது. எப்படி கனவு அந்த பயப்படுத்துற சக்தியை விழித்தவுடன் அவனிடம் இழந்து, அந்த சக்தி கனவு பயம் கொடுக்குது இல்லைங்களா? அது எப்ப அவனுட்டு போகுது? எப்ப அவன் அந்த கனவிலிருந்து விழிக்கிறானோ அப்ப அந்த கனவு தன்னுடைய சக்தியை இழந்து, கஷ்டம் கொடுக்கிற சக்தியை இழந்து விடுகிறது. அதை போலவே ஜாகிரத அவஸ்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஞானத்துக்கு அது மாயாவுடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு தெரியாம வாழ்றதுனாலதான் உலகம் நமக்கு கஷ்டம் கொடுக்கிற மாதிரி தெரியுது. கனவு உலகம் கஷ்டம் கொடுக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. உண்மையில் அங்க கஷ்டமா என்ன? அவனுக்கு எதுவும் கிடையாது. ஆனா கஷ்டம் கொடுக்கிற மாதிரி சத்தியமாக அவன் கட்டிலிருந்து கீழே உழுகிற எல்லாமே நடைபெறுது. அதை போலவே ஜாகிரத அவஸ்தையில் சாஸ்திரம் சொல்றதே இதுதான். இதுக்குதான் உனக்கு இறைவன் கனவே படைச்சிருக்காரு. ஏன்னா அதை வச்சுதான் நீ உலகத்தை ஈஸ்வரனுடைய படைப்பை புரிஞ்சுக்குங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்காராம்? இறைவன் கனவையே கொடுத்திருக்காரு. இது இப்போ ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றதுக்காகலாம் கனவு கிடையாது. இறந்த காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கனவு கிடையாது. இதை புரிந்து கொள்வதற்காக எப்படி கனவுலகம் என்பது அநித்தியம்,
அப்படிங்கிறது கனவுலகத்துல தெரியலையோ, விழிச்சதுக்கு அப்புறம் நல்லா தெரியுதோ, கனவு என்னை எதுவும் பாதிக்காதுங்கிறது எப்ப தெரியுது? விழித்ததற்கு பிறகு தெரியுது கனவு உலகம் என்னை பாதிக்காது என்று. அதை போல ஜாகிரத அவஸ்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு ஞானத்துக்கு விழித்து, அது இங்க எங்க விழிக்கிறான்? செகண்ட் விழிப்பு. முதல் கனவுல இருந்து விழிக்கிறான், தூக்கத்திலிருந்து விழிக்கிறான். இப்போ இங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அஜ்ஞானத்திலிருந்து விழித்து ஞானத்துக்கு வரும்போது அவனுக்கு என்ன தெரிஞ்சு போயிடும்? இட் இஸ் மென்டல், இட்ஸ் ஜஸ்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் மாயா. அந்த ஞானத்துக்கு விழித்ததற்கு பிறகு, எப்படி கனவுல இருந்து அவன் ஜாகிரத்துக்கு விழித்ததற்கு பிறகு கனவுலகம்ங்கிறது அனித்தியம்ங்கிறது அவனுக்கு தெரியுது, மித்தியாங்கிறது தெரியுதோ, அதை போல ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும்போது அவன் ஞானத்துக்கு விழித்து விட்டானே என்றால் இந்த உலகம் ஜஸ்ட் மாயாவோட ப்ரொஜெக்ஷன்ங்கிறது அவனுக்கு தெரிந்து வச்சதுன்னா அவனுக்கு இந்த உலகம் அவனுக்கு சம்சார துக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை இழந்து விடுகிறது. அப்ப நீங்க யோசனை பாருங்க, இந்த உலகம் எனக்கு கஷ்டம் கொடுக்குது, குடும்ப உறுப்பினர்கள் கஷ்டம் கொடுக்குறாங்க, உறவினர்கள் கஷ்டம் கொடுக்குறாங்க, பினான்சியல் ஸ்டேட்டஸ் கஷ்டம் கொடுக்குது, ஹெல்த் எனக்கு கஷ்டம் கொடுக்குது, நாம் ஒரு லாங் லிஸ்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இது எல்லாம் எதுவரைக்கும் சக்தி உடையவளாக இருந்து உங்களை துன்பப்படுத்த முடியும்? அஜ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் அதுகளுக்கு நாம தான் சக்தி கொடுத்து வச்சிருக்கோம். இந்தா வச்சுக்கோ, என்னை பயமுறுத்துவதற்கு சக்தி கொடுத்து நான் தான் அதுகளுக்கு சக்தியை கொடுத்து வச்சிருக்கிறேனே தவிர உண்மையில் இந்த மாயாவுடைய ப்ரொஜெக்ஷனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற சக்தி அவைகளுக்கு கிடையாது. எதை போல? கனவு உலகத்தில் வருகிற புலியை போல. அங்க அது என்ன பண்ணுது? கனவு இருக்க வரைக்கும் அது சக்தி பெற்றுது அந்த புலி இல்ல, அதனால கட்டில இருந்து கீழே விழுகிறோம். ஆனா விழித்ததற்கு பிறகு என்ன ஆயிருது? அச்சா, கனவுல வந்த புலியா, அடிவட்டது மாதிரி வலிக்கும், கை ஒடிஞ்சிருக்கும், அது கான்சிக்வன்சஸ் ஆஃப் பெட்ல இருந்து கீழே விழுந்தோம்னா அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா என்ன தெரிஞ்சு போயிருது? இது உண்மை அல்ல. அதை போல அதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லும், கனவு என்பதை இறைவன் கொடுத்திருக்காருன்னா அதை வச்சு நீ இறைவனுடைய படைப்பை புரிந்து கொள்வதற்காக, அதுக்குதான் கனவே. அப்பதான் இப்ப இந்த ரத்தம்ங்கிறது எதுக்கு வந்த? நம்ம ஜடமாக கனவுல ஜடம் வந்ததா இல்லையா? கடவுளை உயிருள்ளது இருந்ததா இல்லையா? உயிரட்டது வந்ததா இல்லையா? நமக்கு பிடிச்சவங்க வந்தாங்களா இல்லையா? பிடிக்காதவங்க வந்தாங்களா இல்லையா? ரத்தம் ஓட்டம் வந்தா எல்லாமே என்னதான்? மை ப்ரொஜெக்ஷன். இப்ப நீங்க மாயாவுடைய ப்ரொஜெக்ஷன்ங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? மையேவ ஜகலம் சகலம் ஜாத்தம். அந்த மாயை யாரோட கட்டுக்குள்? ஈஸ்வரோட கட்டுக்குள் இருந்து இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணி இருக்கிறா. அப்படிங்கும் போது அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் என்னுடைய சொரூபம் ஒண்ணுங் போது இந்த உலகம் என்னில் தோன்றி, திஸ் இஸ் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். மையேவ சகலம் ஜாதம். அது எப்ப தெரியும்? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் புரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஐ கேன் ப்ரொக்ளைம், என்னன்னு பண்ண முடியும்? எப்படி கனவு என்னில் தோன்றி என்னில் இருந்து என்னில் மறைகிறதோ அதை போலவே இந்த உலகமும் என்னில் தோன்றி என்னில் இருந்து என்னில் அது மறைகிறது. அப்படிங்கும் போது there is no சம்சார துக்கா. இதுக்கு தான் படிக்கிறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் நைட் ஓவர் கிளாஸ் வராது. ஏன்னா நம்ம என்ன பதிவு என்ன பண்ணிக்கலாம்? ஞானம் புரிஞ்சிடும் எஸ்ன்னு. ஆனா அந்த உள்ள இருக்கிற மனதில் இருக்கிற பதிவுகள் என்ன பண்ணும்? மனதை திருப்பி திருப்பி பலகீனம் பண்ணிட்டு, ஒரு ஞானத்தை பிடிச்சு அதில் நிக்கிறக்கு புத்தி புரிஞ்சுக்கும், மனம் அதை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா மனம் பலகீனமா இருக்க வரைக்கும் அது பிடிக்க முடியாது. மனம் ஏன் பலகீனமாச்சு? உன்னை பிடிக்கணும்னா, இப்ப நீங்க ஒரு 10 கிலோ தூக்கணும்னா நான் பலமா இருந்தா தூக்கிடுறேன், பிடிச்சுக்கிறேன். எங்களோட உடல் பலம் இல்லைங்கும் போது என்னால் அதை ஹோல்டு பண்ண முடியாது இல்லைங்களா? அதே மாதிரிதான் மனம். இப்ப மனம் பலம் இருந்தா அதை ஹோல்டு பண்ணிடும். மனத்துல பலம் இல்லாதனால இந்த ஞானத்தை என்னால என்ன பண்ண முடியல? ஹோல்டு பண்ண முடியல. அப்ப மனதை பலப்படுத்து. என்ன பண்ணப்பா? 10 கிலோ தூக்குனா என்ன பண்ணி ஆகணும்? என்னுடைய இதை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்பதான் நான் 10 கிலோ தூக்க முடியும். அதை போலவே மனம் பெற்ற ஞானத்தை ஹோல்டு பண்ணி விடாம பிடிக்கணும். அதுலயே 24/7 நாம இருக்க முடியும்னா மனதை என்ன பண்ணிக்கணும்? பலப்படுத்திக்கணும். ஏன்னா ஞானம் பெறுவது நல்ல ஒரு குரு கரெக்டா டீச் பண்றாங்க அப்படின்னா அந்த ஞானம் ரீச் ஆகிறதெல்லாம் இட்ஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். அதெல்லாம் கஷ்டமே கிடையாதுங்க. பிரச்சனை எங்க இருக்குது? டீச்சிங்ல கிடையாது, சாஸ்திரத்துல கிடையாது, குரு கிட்ட இல்லாத போது
தவறா சொல்லி கொடுக்குற குருன்னா விட்டுருங்க. கரெக்டா ஒருத்தர் சொல்லி தராங்க, சாஸ்திரத்திலையும் குறை இல்லை, குருக்கிட்டையும் பிரச்சனை இல்லை, கரெக்டா டீச் பண்றாரு அப்படிங்கிறக்கு அப்புறம் நான் ஏன் என்னால் அந்த ஞானத்துல நீ தொடர்ந்து இந்த உலகம் பொய் என்கின்ற ஞானத்தில் என்னால் ஏன் தொடர்ந்து இருக்க முடியவில்லை? மனம் பலஹீனம். அதை ஹோல்டு பண்ற அளவுக்கு மனதில் என்ன இல்லை, பலம் இழந்து இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணணும்? சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறத ரிவைஸ் பண்றது அதெல்லாம் சைடு. முதல்ல என்ன பண்ணிக்கணும்? கொடுக்கிற ஞானத்தை வாங்குற பாத்திரமாக மனதை, அது பலமான மனம் தான் பாத்திரம், அதுதான் ஹோல்டு பண்ணும். 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற பாத்திரத்துல உடனே 3 லிட்டர் ஊத்துனா தாங்குமே? என்ன தாங்காது, வலிஞ்சு போயிடும். போகுதா இல்லையா? பால் 2 லிட்டர் கொண்டா, நீங்க பால் ஊத்துங்க, 2 லிட்டர் கம்முன்னு பிடிக்கும். நீ 3வது லிட்டர் ஊத்துங்க, என்ன பண்ணும்? வலிஞ்சு போயிடும். அதேதான் ஞானம் என்பது என்ன, நம்ம விட்டு நழுவி போகிறதற்கு காரணம் மனம் என்ன பண்ணல, அதை ஹோல்டு பண்ற சக்தி இல்லை அதுக்கு. அப்ப அது மனதை என்ன பண்ணணும்? ஒரு சாதகன் என்ன பண்றோம்? மனதை பலப்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் நேரடியான குருகிட்ட படிக்கணுங்கிறது. ஏன்னா இந்த விஷயம் நீங்க தானா புக் எடுத்து படிக்கும்போது தெரியாது. பரம்பரையில குரு பரம்பரையா வர்றவங்களுக்கு அவங்க குரு சொல்லியிருப்பாரு, டேய் முதல்ல மனதை பலப்படுத்துடா, அப்புறம் பாத்துக்கலாம், போய் மாட்டு தொட்டில மாட்டு கொழுவையில போய் 1 வருஷம் வேலை செய்யி, எனக்கு ஓகேன்னு பட்டா கிளாஸ்ல உட்கார வைக்கிறேன். இங்க கிளாஸ் உள்ள நடந்துட்டு இருக்கும், இவன் 10 மைல் 20 மைல் நடந்து வந்து குருவே சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருப்பான். கேட்டதுக்கு அப்புறம் அந்த குரு என்ன சொல்லுவாரு, இப்ப வேண்டாம் சாமி, நீ 1 வருஷம் நீ என்னுடைய மாடு எல்லாம் கொஞ்சம் கவனிப்பாரு கிடக்குது, நீ கவனி செய்யி, அப்புறமே ஏன் அப்படி சொல்ல? அவர் என்ன ஓர வந்தனையா வந்தானே வச்ச ஒரு ஆளுகிட்ட வேலை வாங்கலான்னு அவர் அப்படி சொல்றாரு? அப்படியே இல்ல. அவன் குவாலிஃபைடு பர்சன். ஒரு இத்தனைக்கும் அவன் கேட்கறவன் கிளாஸ் ரூமுக்கு வெளியில மாடை மேய்ச்சிட்டு இருப்பான், மாட்டு கழுவிட்டு இருப்பான், சாணி எடுத்துட்டு இருப்பான், ரூமுக்குள்ள கிளாஸ் நடக்கும், உள்ள விட மாட்டாரு. இவர் பேடுன்னு அவர் ஓடினானா அந்த பையன் ஸ்டூடெண்ட், என்ன நம்மள படிச்சுட்டு போய் மறுபடியும் மாட்டு வேலை செய்யறேன், நம்மள என்ன சொல்லுவான், ஏங்க கொஞ்ச நேரம் கிளாஸ்ல உட்காந்து கேட்டுட்டு அப்புறமே எல்லா வேலையும் செஞ்சு வச்சு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அந்த குரு விட்டு அடுத்த நாள் ஓடிடுவோம். ஆனா அவன் என்ன பண்ணா? குரு ஸ்ரத்தா, ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நம்மள சொல்றாரு. எதுக்கு சொன்னாரு? 1 வருஷம் அவனுடைய மனதை பலப்படுத்தினா தான் சொல்லி கொடுக்கறது பிரயோசனம். அவனுக்காகவும் குருவுக்கும் சொல்லி கொடுக்கறது அர்த்தம் இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்றது, மனதை பலப்படுத்தணும். ஞானம் பெறுவது என்பது கடினம் செயல் அல்ல. பெற்ற ஞானத்தை ஹோல்டு பண்ணி நிற்கிறது தான் கஷ்டம். ஏன்னா இந்த உலகம் கனவுலகம் எப்படி மித்தியாவோ அதை போல் இந்த உலகம் பொய் அப்படின்னு பார்க்கறதுங்கிறது எழுதிக்கலாம். ஆனா அப்போ அந்த விஷன் உள்ள வராது. அப்ப என்ன பண்ணோம்? மனதை பலப்படுத்திருக்கு. என்ன அதுக்கு என்ன 1 2 எத்தனை சாதனைகள் கர்மயோகத்தில் ஆரம்பிச்சு விவேகம், வைராக்கியம், சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா டுவோர்ட்ஸ் குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா சமாதானம் முமுக்ஷுத்துவம், இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது உங்களை? பஞ்சமகா யக்னம் எல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? பஞ்சமகா யக்னம் எதுக்கு நினைக்கிறீங்க? மற்றவங்க பயனடையிட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இறைவன். உன்னுடைய மனம் பலமாக வேண்டும் என்றால் நற்பண்புகளை வளர்ச்சி கொள்வது, தீய பண்புகளிலிருந்து விடுபடுவது, விடாமுயற்சி பண்றக்கூடிய பணம், இதெல்லாம் எதுக்கு? மனதை பலப்படுத்திக்கிட்டே இருந்தா ஊதர சங்கு குரு ஒரே மாதிரிதான் 5 வருஷமா ஊதிக்கிட்டு இருப்பாரு. அது உங்களுடைய மனம் பலமாக புரியறது அப்படியே அதிகமாகும். அதுதான் டிஃபரன்ஸ். தவிர குரு முதல் பேட்சுக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்கல, இப்ப நல்லா சொல்லி கொடுக்குறாருங்கிறது என்ன அர்த்தம்? நிறைய பேர் கம்ப்ளைண்ட், ஏங்க எங்களுக்கு தத்துவ போதை இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல நீங்க சொல்லவே இல்லை, இப்பெல்லாம் நிறைய விளக்கங்கள் வேற கொடுக்குறேன். ஐயோ அப்பிருந்து அதையே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அதை ஹோல்டு பண்றதுக்கு என்ன இல்லை, சக்தி இல்லாம இருந்தீங்க. இப்ப பஞ்சமகா யக்னங்கள் சமதம உபரம தீட்சாவெல்லாம் பண்ணி மனம் பலப்பட்டோன்னா சொல்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்தா புரிய ஆரம்பிக்கும். இவ்வளவுதானே தவிர குரு ஓரவஞ்சனை பண்ணிக்கிட்டு ஒரு செட்டுக்கு ஒரு மாதிரி இன்னொரு செட்டுக்கு அது அறியாமை ஆஃப் த ஸ்டூடெண்ட். அப்படி சொன்னால் குரு கோவம் வராது. அப்ப என்ன, அவருக்கு ஒரு சந்தோஷம், ஆகா முதல்ல இப்ப நல்லா புரியுதான்னு சந்தோஷப்படுவார தவிர இவன் கம்ப்ளைண்ட் பண்றான்னு அந்த குரு ஏத்துக்குமா? அவருக்கு தெரியும் முதல்ல ஏன் நல்லா சொல்லின்னு சொல்றான், அவனுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சிருக்குது. இப்ப நல்லா சொல்லி தரீங்கன்னா புரிஞ்சுது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அவரோட குவாலிபிகேஷனை வளர்த்திருக்கான், வெரி குட். அப்படிதான் அந்த குருநாள் சொல்ல முடியும். எதுக்கு சொல்ல வந்துட்டாங்க? இந்த ரத்தம், இந்த ஒரு கனவு என்பது தான் நமக்கு எதுக்கு இந்த உலகத்தை ஜாகிரத அவஸ்தையில் நாம் பார்க்கிற உலகம் என்பது ஜஸ்ட் மாயாஸ் ப்ரொஜெக்ஷன். அது ஞானத்தை பெறாத வரைக்கும் அது தெரியாது. ஞானத்தை பெற்றதற்கு பிறகுங்கிறத விட ஞான நிஷ்டையில் இருப்பவருக்கு இந்த உலகம் எப்படித்தான் இருக்கும், அவருக்கு இந்த உலகம் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியாது. இப்ப கனவுல கண்டு காலைல எழுச்சிட்டீங்க, அந்த புலி கனவில் ஒரு புலி வந்தது இல்லைங்களா,
அது ஜாக்கிரதா அவஸ்தையில் பயந்துருமே என்ன? அந்த ரூம்குள்ள போகும்போது எட்டி எட்டி சுத்தி சுத்தி பார்த்துட்டா போவோம், ஐயோ புலி நேற்று நைட் பார்த்தோமே, இது இங்கதான் படுத்துருக்குதான்னு பயப்பட்டு கொண்டு அந்த ரூம்குள்ள போவீங்க? ஏன் அது உங்களை அது பொய்ங்கிறது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உறுதியான ஞானம் அபவுட் தட் கனவில் வந்த புலி பொய் என்பதில் எப்படி இருக்கீங்க நீங்க? வெரி ஸ்ட்ராங். அப்பதான் அடுத்த தடவை அந்த ரூம்குள்ள போகும்போது புலியை தேட மாட்டோம். அந்த உறுதி இருக்கணும். அதை போலவே இந்த ஜாகிரத உலகத்தில் நீங்க பார்ப்பது அனைத்தும் ஜஸ்ட் ப்ரொஜெக்ஷன். நத்திங் இஸ் உண்மை தத்துவம். எவ்ரிதிங் இஸ் மாயாஸ் ப்ரொஜெக்ஷன். அப்ப அடுத்தது ஈஷாவாஸ் அப்படி பார்க்கணும். அடுத்தது அந்த மாயையும் ஈஸ்வரோட இருக்கிற அந்த ஈஸ்வர சொரூபமாக நான் இருக்கிறேன் போது கடைசி அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? மையேவ சகலம் ஜாத்தம். எப்படி கனவு என்னிடம் தோன்றி என்னிடம் இருந்து என்னிடம் மறைகிறதோ அதை போல் இந்த உலகம் என்னிடம் தோன்றி, என்ன ஒரு வேர்டு பாருங்க, என்னில் தோன்றி என்னில் இருந்து என்னில் மறைகிற இந்த உலகம் எனக்கு கஷ்டத்தை எப்படி கொடுக்க முடியும்? அப்ப சம்திங் ராங் இன் மை பர்செப்ஷன். நத்திங் இஸ் அவுட்சைட். எல்லாரும் எங்க இருக்குது? சம்திங் ராங் இன் மை பர்செப்ஷன். என்னுடைய விஷன், நோக்கு, அறிவு தப்பா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கைவல்ய உபனிஷத்தில் இது வரும். ஓகே, அடுத்த பாயிண்ட். நமக ரத்தேபியக, ரதமாக உள்ளவனுக்கு ரதத்தின் தலைவனாக. அப்ப ஜடம் அஜடம். ரதம்ங்கிறது ஜடம், அந்த ரதத்தின் தலைவனாக இருக்கிறவன் அஜடம். அடுத்தது சேனாபியக. நமக சேனாபியக சேனா நிப்யஷ ஓ நமக. இங்க ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் எப்படி இருக்காராமா? சேனை என்றால் இந்த இடத்துல காலாட்படைன்னு மீனி கொடுப்பாங்க நம்மளுடைய குரு பரம்பரையில். ஏன்னா சேனைன்னா எல்லாமே சேனை தான். இந்த இடத்துல காலாட்படை. காலாட்படையாக, காலாட்படைன்னு தெரியும் இல்லைங்களா? போர்ல இருக்கிறவங்க ரதம் இல்லாம கையில வெறும் வெப்பம் வச்சு நேருக்கு சண்டை போட்டுக்குவாங்க, காலாட்படை. அப்படியாக இருப்பவருக்கு நமஸ்காரம். சேனா நிப்யக, அந்த காலாட்படையினுடைய தலைவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அந்த காலாட்படை இருக்கிறவரும் ஈஸ்வரன் தான், அதனுடைய தலைவனாக இருப்பவரும் ஈஸ்வருடைய சொரூபம். சேனாதிபதி. அடுத்தது நமக சத்ருப்யக சங்கிருஹீத்ருப்யக. What do you mean by க்ஷத்ருப்யக? ரத ஓட்டுறான் பாத்தீங்களா சாரதி, அவனுக்கு பயிற்சி கொடுப்பவராக, ட்ரெயினர். ரத ஓட்டுறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஆளு. நான் போய் ஒரு இன்ஸ்டியூட், இப்போ கார் ஓட்டுறீங்க அப்படின்னா போய் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணி எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறாருங்களா, ட்ரெயின் பண்றாங்களே நம்மள, அதாகவும் தான் இறைவன் இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் இருக்கிறேன். ரத சாரதிக்கு பயிற்சி கொடுப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். க்ஷத்ருப்யக குருவ. அடுத்து அந்த ரத சாரதி பயிற்சி எடுப்பவராக ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறாரு, ஒருத்தர் ஸ்டூடெண்ட், ரெண்டு நான் தாங்கிறாரு. அந்த பயிற்சி எடுப்பவராக சங்கிருஹீப்யக. ரத சாரதிக்கு பயிற்சி கொடுப்பவர், ரத சாரதியாக சிஷ்யனாக இருப்பவருக்கும் நமஸ்காரம். அடுத்து நம்ம தக்ஷப்யக ரதகாரேப்யக ஓ நமக. தக்ஷப்யகனா மரவேலை, தச்சன். சான்ஸ்கிரிட்ல தக்ஷம்னா தச்சன், மரவேலை செய்கிற தச்சனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். ரதகாரேபியனா அதுல அந்த மரத்துல அவன் என்ன பண்றான், ரதம் செய்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். மரவேலை செய்யும் தச்சனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். தக்ஷப்யக. ரதகாரேபியனா அந்த ரதத்தை காக்கிரு, ரதத்தை செய்பவராக நமஸ்காரம்.
இப்போ ரத சாரதிக்கு பயிற்சி கொடுப்பவர், ஒரு ரெண்டுக்கு ஒரு ரிலேஷன் வருது பாருங்க. மர வேலை செய்பவர் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது உண்மையில் ஒரு குரு சிஷ்யன் இந்த இடத்துல அதான வருது. குரு மரவேலை ரத சாரதிக்கு பயிற்சி கொடுக்குறாரு, அவன் ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கிறான். அதே மாதிரி ஒரு தச்சனாக இருக்கவர், ஒரு அடுத்து வந்து குலாலை வரும், ஒரு குயவன், ஒரு தச்சன், அவங்களாம் தங்க தொழிலை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன வருது உறவு? குரு சிஷ்ய உறவு. குருவா நான் தான் இருக்கிறேன், சிஷ்யனா நான் தான் இருக்கிறேன் சொல்ல வராரு. இறைவன் வந்து சொல்ற கருத்துக்கு அவர் எடுத்துக்கிற உதாரணங்கள் நிறைய சொல்றார். மெயின் கான்செப்ட் இந்த இடத்துல கான்டெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவாவும் நான் தான் இருக்கேன், சிஷ்யனாவும் நான் தான் இருக்கேன். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு குரு குய வேலை சொல்லித்தரார், ஒரு குரு மர வேலை சொல்லித்தரார், ஒரு குரு ஆனால் கற்றுக்கிறவங்க எல்லாமே மனிதர்கள் தான் இல்லைங்களா. ஒரு குரு ரத்தத்தை ஓட்டுறதை எப்படி ட்ரெயின் பண்ணுறார் ஒருத்தர் குதிரை சவாரி, குதிரையை எப்படி ஓட்டுறது, ஒருத்தர் தரதை எப்படி செய்கிறது, ஒருத்தர் இந்த மாதிரி தங்கிட்டு இருக்கிற நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் குரு அந்த அறிவை சிஷ்யனுக்கு கொடுக்குறாரு அப்படிதான் நினைக்கிறோம். குரு ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லித்தராங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்க, அந்த டீச்சர் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் நினைக்க மாட்டான், டீச்சர் என்ன நினைக்கிறாங்க, நான் தானே உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தேன். தவறான ஸ்டேட்மெண்ட். ஞானத்தை நான் கொடுத்தேன்னு சொல்றது 200% ராங் ஸ்டேட்மெண்ட். ஏங்க நான் தாங்க சொல்லி கொடுத்தேன், எல்லாம் சரி. உண்மையில் என்ன நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய அவங்க எங்க ரீச் ஆகிற இடம் அது புத்தி சக்தி. கை காலையெல்லாம் போய் புரியுறது இல்லை, புத்தி சக்தி. அந்த புத்தியில பாருங்க, எல்லா ஞானமும் அதுக்குள்ள பீஜ ரூபத்தில் இருக்கிறது. அதனாலதான் மையேவ ஜகலம் ஜாத்தமும் அங்க வருது. இந்த உலகத்தை படைத்தவன் சொன்ன பண்ணீங்களா, அடுத்து இப்ப என்ன வருது, அப்ப ஞானத்தை நான் தான் இந்த உலகத்தை படைச்சேன்னா எப்படி எனக்குள்ள எல்லாத்துடைய புத்தியிலும் இஸ் எம்பவுடு, என்ன சொல்றது, எண்டோடு வித் எல்லா ஞானமும் ஒருவனிடம் இருக்கிறது. பட் இன் பீஜ ரூபம், வெளிப்படாத நிலையில் அந்த அறிவு இருக்கிறது. அந்த அறிவை யார் மூடி இருக்கிறது? அஜ்ஞானம். அஜ்ஞானம் ஒண்ணுமே இல்லாத ஒரு அஜ்ஞானம்ங்கிறத மாயாவே. அப்ப அந்த அறிவை மூடி இருக்கிறது யாரு? அஜ்ஞானம். ஞானத்தை எல்லா ஞானம் உள்ள இருக்கு, அதை வந்து யார் மூடி இருக்கிறது? அஜ்ஞானம்ங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அஜ்ஞானம் ஒண்ணு இருக்குன்னு முதல்ல புரியணுமே. அஜ்ஞானம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அஜ்ஞானம்ங்கிறத மாயை, அஜ்ஞானம் தான் என்ன பண்ணிருக்குது, அதை மூடி இருக்கிறது ஆச்சுங்களா. இது ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சருக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட் விட டீச்சருக்கு தெரியும். இப்போ சொல்லிக் கொடுக்குற அப்படின்னா, இறைவனை பற்றிய ஞானம், உங்களை பற்றிய ஞானம், உங்களுக்கு ஆத்மா அனுபவம் ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கு. ஆத்மாவை பற்றிய அனுபவம் உள்ள இருக்கு, படிச்சு மேல நேத்து. அனாத்மாவை பற்றிய அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கு, சரீரத்தை பற்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு, ஆத்மாவை பற்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அறிவு தான் இல்லை, ஆத்மாவை பற்றி அறிவு தான் இல்லை. அப்ப அந்த அறிவை என்ன பண்றோம்? அறிவு இல்லைங்க போது அந்த அறிவை கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலா ஆல்ரெடி யூ ஆர் எண்டோடு வித் ஆத்ம ஞானம் சொல்ல வர. அப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? அந்த மாயா ஏன் மூடி இருக்கிறது. அப்ப ஒருத்த வந்து இது கத்துக்கிறான், பானை எப்படி செய்யறதுன்னு, அவனுக்கு அந்த ஞானம் உள்ள இருக்கும். ஒருத்தன் ரதம் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறான், ஒருத்தன் பிசிக்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு கத்துக்கிறான், ஒருத்தர் ஒரு ஃபீல்ட்ல போறாங்க பாத்தீங்களா. அப்ப எல்லாமே ஒரு லாஜிக்கு, எல்லாமே உள்ள இருக்கிறதுனாலதான் அந்த குரு வந்து எந்த ஏரியால இருக்கிற அஜ்ஞானத்தை விளக்குறாரோ அது டப்புன்னு அவனுக்கு ஞானம் வந்துடும். சோ அந்த குரு என்ன பண்றாரு? எப்பேற்பட்ட குருவாக இருந்தாலும் எல்லாமே ஆல்ரெடி ஞானம் இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட ஞானத்தை மறைத்து கொண்டிருக்கிற அஜ்ஞானத்தை விளக்கும் போது ஞானம் ஸ்வசித்தக. இது வந்து அவரு கொண்டாந்து கொடுக்கிறது அல்ல. ஞானத்தை யாருனாலே ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரிபடி இஸ் எண்டோர்ட் வித் ஆல் ஞானம்.
பிசிக்ஸ் படிக்கிறேன்னு போயிட்டா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் அதுல இருக்கிற அஜ்ஞானத்தை விளக்கிட்டே இருப்பாங்க. பிசிக்ஸ்ல எக்ஸல் ஆகி நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு போயிடுவார் அவரு. கெமிஸ்ட்ரி படிக்கிறானா ஒரு பையன், அவன் அதுக்குண்டான அஜ்ஞானத்தையே விளக்கிட்டே போய் அந்த ஃபீல்ட்ல அவன் என்ன பண்றான், நோபல் பிரைஸ் வரைக்கும் போறான். ஒரு பானை செய்யறவன், ஒரு விவசாயி, அதுக்கு எத்தனை ஞானம் வேணும் தெரியுங்களா? நம்ம நினைக்கிற விவசாயங்கிறது ஞானமே தேவையில்லாத மேக்சிமம் ஞானம் விவசாயிக்கு தான் தேவை. ஏன்னா அது அந்த அதுக்குள்ள போனா தான் தெரியும். நம்ம சாப்பிட்றதுன்னு தெரியுது. அந்த அரிசியை உற்பத்தி பண்றது, பருப்பை உற்பத்தி பண்றது, அந்த உயிரை வெளியே கொண்டு வந்து ஜீவனை உருவாக்கி வளர்த்தி, ஒன்னொரு செடி ஒரு ஜீவன், அவர்களை வளர்த்தி எப்படி அறுவடை பண்றதுல இருந்து என்டோர்ட் வித் தட் நாலேஜ். அவன் என்ன பண்றான், அவங்க அப்பாட்ட இருந்து அந்த ஞானத்தை வாங்கியிருக்கான். அவன் குரு கிட்ட போய் கிளாஸ்ல போய் எல்லாம் படிக்கல. அவங்க ஹேண்ட் ஓவர் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். அப்பா பார்த்தா பையன் கத்துக்கிட்டான், இல்ல பக்கத்துக்காரருக்கு ஒரு ஒரு இடத்துல அவன் ஞானத்தை பெற்றிருப்பான். அப்பாட்ட மட்டும் ஒரு விவசாயி ஞானத்தை பெற்றிருப்பான்னு சொல்ல முடியாது. பக்கத்துல ஒரு போட்டிருப்பாங்க, அதுல இருந்து வேற அறுவடை எப்படி பண்றது அவன் தெரிஞ்சிருப்பான். எத்தனை அறிவு இருக்கு தெரியுங்களா விவசாயிக்குள்ள? நம்ம நினைக்கிறோம் அது படிப்பறிவு இல்ல. அவங்களாட்ட ஞானம் யாருனால பெற முடியாது. ஐடில ஒர்க் பண்றவங்க கூட இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெற முடியும். விவசாயம் என்பது பை எக்ஸ்பீரியன்ஸ். ஏட்டு சுரக்காய் எனக்கு வேலைக்கு ஆகாது, என்ன இது இம்பார்ட்டன்ட், இது வரும், அப்படிலாம் வராது. அது எத்தனை டிராபேக் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு விவசாயி இருந்தாலும் அவருக்கு ஞானத்தை உடையவர். நம்ம என்ன நினைக்கிறோம்னாங்க, நிறைய படிச்சுட்டா அவன் டாக்டரா இருக்காரு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஹார்ட் சர்ஜன்னா அவர் கிரேட்டு. ஒரு விவசாயியா இருக்கானா அவனுக்கு என்ன தெரியும்? தவறு. எவ்ரிபடி இஸ் என்டோர்ட் வித் ஆல் ஞானம். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஞானம், அதாவது அவங்க வாழ்க்கைக்கு எந்த ஞானத்தை பெற்று எந்த அஜ்ஞானத்தை விளக்குனா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையோ அதற்குண்டான அஜ்ஞானத்தை விளக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அது விவசாயியா இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல போறான். டாக்டரா இருக்கவரு ஹார்ட் எப்படி ஓபன் பண்றதுங்கிறது அந்த ஞானத்தை பெற்றுக்கிறார். அவருக்கு என்ன கிடையாது, விவசாயத்தை பற்றிய ஞானம் என்பது விவசாய ஞானத்தில் வேறுபாடு கிடையாதுன்னு சொல்ல வரைப்போம். கன்க்ளூஷன் என்ன, விவசாயியுடைய ஞானம் கம்மி, ஹார்ட் ஆபரேஷன் பண்றோட ஞானம் எச்சுன்னு. அப்ப இறைவனை நம்ம என்ன பண்றோம், ஏன்னா ஞானம்ங்கிறது என்னங்க, இறைவன். அது இறை சொரூபம் தான் ஞான சொரூபம். படிக்கணுமா இல்லையா? சத்து சித்து ஞான சொரூபம். அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த அறிவு விவசாயம் பண்றது, விவசாயத்தோட அறிவு கம்மி. டாக்டரா இருந்தா அது எச்சு, இன்ஜினியரா இருந்தா அது எச்சு. அப்படி கிடையாது. எந்த இடத்துல ஒரு ஞானத்தை பாக்குறீங்களோ, யூ மஸ்ட் லேர்ன் டு அப்ரிஷியேட் தட் ஞானம். ஒரு வீடு கூட்டுற வேலைக்கார பொம்பளையா இருக்கலாங்க, அவகிட்ட ஒரு ஞானம் இருக்கும். வி மஸ்ட் லேர்ன். ஏன்னா படிக்கிறான், வேதாந்தம் படிக்கிறான், நான் சாந்தோக்கிய படிச்சு முடிச்சிட்டேன், பாஷ்யம் படிச்சிட்டேன், பிரயோசனம் இல்லை. We must learn to appreciate ஞானம் in every human being மட்டுமில்லை. ஒரு பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு, எத்தனை ஜீவர்கள் நம்ம ருத்ர சேன் பண்றோம் அப்படிங்கும்போது அது அவ்வளவு நல்லதுங்க. உங்களுக்கெல்லாம் இந்த சைட் நோட் சொல்றேன், சப்ஜெக்ட் விட்டு வெளியே போறேன், டெலிபரேட்டா தான் போறேன். ஏன்னா இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவர்கள் மண்ணுக்குள்ள வருவாங்க. வந்துதான் அவங்க காய்கறி சாப்பாடு மூலியமாக ஆணுடைய விந்துக்குள்ள போகணும். ஸோ எவ்வளோ பேர் இறங்கும் போது சேன் பண்ணுறது, இது மாதிரி ருத்ரத்தோட மீனிங் பார்க்குறதுலாம் அவங்களுக்கு அவ்வளோ நல்லது. இது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். இதனுடைய விஷயத்தை பார்க்கும்போது இப்போ என்ன சொல்லனா, இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்போ ஒரு இடி மின்னல் வருது, நீங்கள் ஒரு செடி வச்சிருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆகும், சாயில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆகும். அந்த சாயில் இருக்கிற நைட்ரஜனை எப்படி எடுக்கிறங்கிற அறிவு நமக்கு இருக்கா? அந்த சாயில் இருக்கிற கால்சியத்தை எப்படி உறிஞ்சணுங்கிற அறிவு நமக்கு இருக்கா? கிடையாது. அந்த சாயிலுக்குள்ள இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாஷ் மேல எங்கெங்க இருக்குதே, இது நமக்கு இது வேணும் லிஸ்ட் போட்டுக்கிறோம், அதுக்கு உண்டான சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அந்த அந்த எப்படி அந்த சாயில் இருக்கிற அந்த மெக்னீசியத்தை எடுக்குதா இல்லையா பனைமரம்? சாயில் இருக்கிற கால்சியத்தை ராகி எடுக்குதா இல்லையா? அப்போ அதுகிட்ட என்ன இருக்குது? சாயில் இருக்கிற கால்சியத்தை எப்படி உடம்புக்குள்ள கொண்டு வரங்கிற ஞானம் அதுகிட்ட இருக்கு. நம்ம கிட்ட கிடையாது, நம்ம கிட்ட சுத்தமா கிடையாது. அதனால சாப்பாடு நல்லா சூப்பரா சாப்பிட்டுருவோம். அது இப்ப அதுல இது இருக்கு, இதுல வேற பெருமை வேற என்னது. அப்போ எதுக்கு நான் எதை சொல்ல வரேன்னா, ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் மஸ்ட் லேர்ன் டு அப்ரிஷியேட் ஞானம் இன் எவ்ரி ஜீவாஸ். ஒரு ஜீவகட்டையும் ஒரு ஞானம், அதுதாங்க இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதே. ஈஷாவாசி இதகும்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் லோ,
அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு புல்லு, துளியூட்டு புல்லு ஒரு 10 நாள் இருக்க செத்து போயிடும், அவ்வளவுதான் லைஃப் டைமே. ஒரு ஈசல் ஒரே நாள் தான் வாழுது. ஒரு எறும்பு, அந்த எறும்புக்கு எத்தனை ஞானம் இருக்கு தெரியுங்களா? சைஸ் அப்பா இருக்கு, இத்தினூண்டு, மரங்கோட பெருசுங்களா. எறும்பு இத்தினூண்டு எறும்பு, கொசு இத்தினூண்டு கொசு. அதுக்குள்ள என்ன ஞானம் இருக்கு? எங்க போய் உட்கார்ந்த பேட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கா தீபா, எங்க போய் உட்கார்ந்தா ரத்தத்தை குடிக்கலாம், இங்க குடிக்கலாம், இங்க குடிச்சா கடிக்கலாம், இல்ல தலையை போய் உட்காந்து எங்க மடியில முடி மேல வந்து உட்காந்து கொசு கடிக்கிறது பாத்திருக்கீங்களா? இல்ல, தெரியாது. தெரியும், அதுக்கு அதுங்களே வந்து உட்காராது. வேஸ்ட் ஆஃப் டைம் என்னது? இங்க போய் குழந்தை என்னத்தை ரத்தத்தை உறிஞ்ச முடியும்? உடம்புல அது சாஃப்டான ஏரியா தான் வந்து உட்காந்து. அந்த அறிவு நம்மகிட்ட இருக்கா? கிடையாது. சோ என்ன சொல்ல வரணும்? as a Vedantic student, ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா யூ மஸ்ட் லேர்ன் டு அப்ரிஷியேட் ஞானம். எந்த இடத்துல ஞானம் பார்த்தீங்கன்னாலும் ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். ஈஸ்வரனுடைய ஞானம் எப்படி உங்ககிட்ட வெளிப்படுது பாரு. ஒரு குழந்தை இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியா பாடும் ஈஸ்வரா. அப்ப அந்த ஞானம் அந்த இடத்துல என்ன இருக்குது? வெளிப்பட்டு இருக்குது. எங்களுக்கு எப்படி இருக்குது? தூங்கிட்டு இருக்குது. விதை அதே டேலண்ட் வெளியில பாக்குறீங்க இல்லையா, அதே டேலண்ட் எனக்குள்ள இருக்குது. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் நானு? தூங்கிட்டு இருக்கு. அதுக்காக எல்லா ஞானத்தையும் ஒருத்தர் பெற முடியாதுங்க. ஒருத்தர் பாடுறாங்கிறக்க நம்ம பாடணும், ஒருத்தர் டான்ஸ் ஆடணும். நமக்கு எது தேவையோ எது இன்ட்ரெஸ்ட் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சோ என்ன இது இந்த ஒரு ஆட்டிடியூட் வரும்போது யாரை பார்த்து பொறாமையும் வராதுங்க, கர்வமும் வரக்கு வாய்ப்பே இல்லை. 4 விஷயங்கள் எனக்கு எச்சா தெரிந்ததுனால எனக்கு ஏன்னா வேதாந்திக் ஸ்டூடெண்ட் இந்த பொறாமை கர்வத்திலிருந்து விடுபடுறது தான் மனதை. எதுக்கு வந்து இந்த டீச்சிங் உள்ள வருது? மனதை நீங்க பலப்படுத்த வேண்டும் என்றால் பொறாமையும் கர்வமும் மனதை பலகீனம் பண்ணக்கூடிய வைரஸ், பாக்டீரியா. அப்ப நீங்க அது வந்து பொறாமப்படக்கூடாது. கண்ண மூடி உட்கார்ந்தேன், தியானத்துல உட்கார்ந்தேன், ஒன்னும் நாளைக்கு ஆகாது. பொறாமையிலிருந்து விடுபடுறதுக்கு நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் தியானத்துல உட்காந்துருங்க, எவ்வளவு நாள் வேணாலும் உட்காந்துருங்க, கர்வத்திலிருந்து விடுபடவே முடியாது. அப்ப இந்த ஞானத்தை கொடுக்கணும். என்ன இப்ப சொன்ன பாத்தீங்களா? இந்த ஞானத்தின் மூலியமாக எதை பார்த்தாலும் ஒருத்தர் வீட்டு வேலைக்கார வராங்க, நீங்க அழகா தொடச்சாங்கன்னா ஈஸ்வரா. அந்த ஞானம் அவங்களுக்குள்ள இருக்கு. அது வெளிப்பாடு யாரோட வெளிப்பாடு? ஈஸ்வரா. ஒரு ரோட்ல போறீங்க, ஒரு மாடு இருக்கு, அதுகிட்ட எத்தனை அறிவு இருக்கு தெரியுங்களா? அன்னைக்கு சொல்றாங்க, ஒரு கோழி ஒரு உடம்பு சரியில்லைன்னா பர்டிகுலரா அதை போய் எடுத்து சாப்பிடுது. அதுகளுக்கு தெரியுது இந்த உடம்புல இந்த நோய் வந்துட்டா நம்ம இந்த இதை சாப்பிட்டோம்னா நமக்கு சரியா. அந்த அறிவு நமக்கு இருக்குதா? டாக்டர் போய் எழுதி பிரிஸ்கிரிப்ஷன் போட்டாவே நமக்கு அந்த உடம்பு அந்த அளவுக்கு நமக்கு அறிவு. உடம்பு வர நோய்களை குணப்படுத்தி கொள்கிற சக்தி விலங்குகளுக்கு இருக்கிற சக்தி, தாவரங்களுக்கு இருக்கிற சக்தி நமக்கு கிடையாது. So we must learn to appreciate எந்த இடத்துல ஞானத்தை நம்ம பாக்குறோமோ as a Vedantic student, அதுதான் எங்க கொண்டாந்து நிக்கும் நம்மள. ஈஷாவாஷ்யம் இதகும் சர்வங்கிறது புரியும்னா we must learn to appreciate every ஞானம். அது வெளிப்படுறது இறைவனுடைய அருள், அவங்ககிட்ட அது வெளிப்படுறது. அவங்க அதுக்குண்டான முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த அஜ்ஞானத்தை விளக்குவதற்குண்டான முயற்சி. நாம்பளும் அப்ப என்ன கான்பிடென்டா வருது? இப்ப சாண்டிங் எனக்கு வரவே வராதுங்க. நிறைய பேர் சொல்றது சமையல்லாம் எனக்கு வரவே வராது, ஐயய்யா அதெல்லாம் கஷ்டம், எனக்கு இதுதான் வரும் அது வராது. ஐயையோ அப்படி இல்லை, எல்லாமே எனக்கு வரும். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. எது வேணாலும், ஏன்னா எல்லாம் இறைவன் தான் உள்ள எம்பை பண்ணி வச்சுட்டாரு ஞானத்தை. சோ என்ன இனிமேல் ஆட்டிடியூட் மாத்திக்கணும்? எல்லாமே எனக்கு வரும். ஏன்? ஐ எம் இம்பைட் வித் தட் நாலேஜ், பட் எவ்ரிதிங் இஸ் இன் பீஜா ஸ்டேஜ். சோ நான் எவ்வளவு முயற்சி, என்ன பாயிண்ட் வருது? எந்த அளவுக்கு நான் முயற்சி பண்றேனோ அதுக்குண்டான எஃபர்ட் கரெக்டான முயற்சியா இருக்கணும். சும்மா பிசிக்ஸ் புக் எடுத்து வச்சுட்டு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கிறதா வேலைக்காது. ஸோ எந்த ஞானத்தை விளக்கணுமோ அதை சரியாக அந்த பாதையை சரியா கண்டுபிடிச்சு அதுக்குண்டான குருவோ அல்ல அதுக்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா எதை வேணாலும் ஒரு மனிதன் சாதிக்கலாம். மனிதன் வேண்டாம், நான் நீங்க நம்மளே எடுத்துக்கலாம். நான் எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடிய சக்தியை இறைவன் எனக்கு கொடுத்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்க. நீ வேணும்னா ஓபன் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி கம்முன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது யாரை பார்த்து நம்ம பொறாமப்படுறது? நீங்க நினைச்சீங்கன்னா அதை நம்ம செய்யலாம். என்ன நம்ம நினைச்சுக்கிறோம் அது அவங்களுக்கு வருது, இது எனக்கு வராது. சாண்டிங் எனக்கு வராது, சமையல் வராது, வீடு கூட்டுற வேலை வராது, இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் என்னால் பண்ண முடியாது, ஒரு எது எடுத்தாலும் ஒரு ஸ்லோ செல்ஃப் எஸ்டீம் பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். எதா இருந்தாலும் யார் வேணாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு இறைவன் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. நீங்க என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். அது அதுக்கு என்ன வேணும்? என்ன குணத்தில் இருக்கணும்? அதெல்லாம் நீங்க கல்டிவேட் பண்ணிக்கணும், உங்களுக்குள்ள கல்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ என்ன நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மைங்கிறது நம்ம கலாச்சாரத்திலே இல்லைங்க.
இது ஏதோ நடுவில் வந்த ஃபாரின் கல்ச்சர். என்னது தாழ்வு மனப்பான்மை வருது. ஸோ லோ செல்ஃப் எஸ்டீம்ங்கிற வேர்டெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் குரு சொல்லி கொடுத்துருவாரு, டே இது மாதிரி யூ ஆர் பேக்ட் வித் எவ்ரிதிங், நீ இந்த இடத்துல இப்படி ஒர்க் பண்ணு, இந்த அஜ்ஞானத்தை விளக்கிடு, ஞானம் நீ நான் கொடுக்கலனா அது தானா வருதுனால சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ அவன் என்ன தைரியத்தோட இருந்தான், எங்க இருந்தாலும் பொழைச்சிக்கலாம், எந்த வேணாலும் கத்துக்கலாம். நாளைக்கே எல்லாம் போச்சு, டிரைவரா தான் வேலைக்கு போனா 2 நாள் கார் ஓட்டி பழகி நான் டிரைவரா சேர்ந்து பொழைச்சுப்பேன். அந்த ஒரு தைரியம் அந்த காலத்தில் இருந்தது வாழ்க்கையில மனிதர்களுக்கு, குரு ஊட்டி கொடுத்தாரு. இந்த காலத்துல என்னது, ஒரு பரீட்சையில 3 மார்க் காணணும்னு வேல்யூவேஷன் போட்டு அந்த 3 மார்க் வந்துருச்சா, அடா வள்ளியா துக்கம், மெத்த மேல இருந்து குதிக்கிறேன். அதாவது எப்படி நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு போறோங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன குழந்தைங்களுக்கு என்ன நாலேஜ் சொல்லி கொடுத்துருவாரு அந்த காலத்துல குரு, யூ ஆர் எம்பெட் வித் ஆல் நாலேஜ். நீ எந்த முயற்சி பண்றியோ, எதை நீ பண்றியோ அதுக்கான உனக்கு வரப்போகுது. தட்ஸ் ஆல். முடியாதது என்பது எதுவும் கிடையாது. எதுக்கு நான் சொல்ல வரேன், செய்தாது இருந்தாலுமே ஒரு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது பிராக்டிக்கலா நமக்குள்ள ஒரு யூஸ் இருக்கணும். அதுல ஈஷாவாசி இதகம் சர்வம், ஈஷாவாசி இதையே சொல்லி என்ன அது மெக்கானிக்கலா போயிடுச்சு. எந்த ஒரு இப்ப என்ன பார்த்தோம், எந்த ஒரு ஞானத்தையும் we must learn to appreciate. அது எந்த ஜீவன்ட்ட வேணாலும், பிச்சைக்காரன் கூட இருக்கலாம். பிச்சைக்காரன் என்ன தெரியுங்களா, எந்த இடத்துல நின்னா காசு கிடைக்கிற ஞானம் அவன்ட்டு இருக்கும், நமக்குலாம் கிடைக்காது. நான் போய் நின்னா அது அவனாட்ட கலெக்ஷனே பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் ஞானம் இருக்கும். எவ்ரிபடி இஸ் எம்பார்ட் வித் தட் ஈஸ்வராஸ் நாலேஜ், நாட் அவனோட நாலேஜ் கிடையாது, அது அவனுதே கிடையாது. இட் இஸ் எவ்ரிபடி இஸ் எம்பார்ட் வித் ஈஸ்வராஸ் நாலேஜ். எல்லா நாலேஜ் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். அவன் எதை ஓப்பன் பண்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கிறான். நானும் ஓப்பன் பண்ணா அப்ப என்ன புரியுது, எனக்குள்ளேயும் எல்லா ஞானமும் உள்ள இருக்கு. நீ என்ன சக்தியை கொடுக்குறியோ, எஃபர்ட் முயற்சி, அதுல நான் வெளியில வரேன். குறைவா கொடுக்குறவங்க குறைவா, அதிகமா கொடுக்குறவங்க அதிகமா, அவ்வளவு. ஓகே. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் வரிசையா வருது. ரத்த செய்யறவனாவும் இருக்கிறான், ரத்த சொல்லி கொடுக்குறவனும் இருக்கு. அப்ப எதுக்கு குரு சிஷ்யன் எதுக்கு இங்க கனெக்ட் பண்றாரு, we have to learn this, everybody is imbibed with it. இப்ப அடுத்து என்னது, குலாலேபியாக எழுதிக்கங்க. குலாலேபியனா பானை செய்பவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இப்ப என்னன்னா அந்த பானை செய்யறதுக்கு எப்படிங்கிற ஞானம் அந்த இருக்கு. அவரு போய் ஒரு குருகிட்ட கத்துக்கும் போது அந்த அஜ்ஞானத்தை விலைக்கு பானை செய்யறது கத்துக்கிறார். நீங்க போனாலும் 4 நாள் பானை செய்யறது எப்படின்னு கத்துக்கலாம். தேர் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கலாம். எங்கிட்ட அது எப்படி இருக்குது, பீஜரூபேன வெளிப்படாத நிலையில் உள்ள தூங்கிட்டு இருக்குது அந்த அறிவு. அவ்வளவு வெளிப்படாத நிலையில் அறிவு தூங்காது. அதுக்கு புரிய வைக்கிறத வேர்டு போடுறேன். அது உள்ள வெளிப்படாத நிலையில் உள்ள அறிவு இருக்கு. எல்லா அறிவும் இருக்கு. எந்த மனிதன் வேணாலும், அதனாலதான் இறைவன் எந்த மனிதன் எந்த ஃபீல்ட்ல போனா அவன் ஷைன் பண்றான் அப்படின்னா அது அவனுடைய ஆல்ரெடி இம்பைப்ட் ஞானம். அடுத்தது கர்மாரேபியகா. இது இது பண்றாங்க இல்லைங்களா, உலோக மெட்டல் ஒர்க்கு. கர்மாரேபியகனா மெட்டல், இரும்பு, பித்தளை. ஃபர்ஸ்ட் மரம் சொன்னாரு, அப்புறம் பானை சொன்னார், மண் வேலை. இதெல்லாம் உலோகத்தில் உலோக வேலை செய்பவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். என்னென்ன சொல்றாரு பாருங்க. அடுத்தது நமக புஞ்சிஷ்டேபியக. புஞ்சிஷ்டேபியகனா அந்த வேடன். அது வேடன்ல பாத்தீங்கன்னா பறவைகளை பிடிக்கும் வேடன் தான் புஞ்சிஷ்டேபியக. அவனுக்கு அந்த அறிவு இருக்கும், எப்படி போய் அந்த பறவைகளை பிடிக்கிறது. புஞ்சிஷ்டேபியக பறவைகளை பிடிப்பவனுக்கு நமஸ்காரம். அடுத்து நிஷாதேபியகனா அப்படிங்கிற ஈஸ்வரன். ஓ நமக ஈஸ்வரனா மீன். மீன் பிடிக்கிறவங்கிட்டே ஒரு ஞானம் இருக்கும். அதனால தான் மீன் பிடிக்க முடியுது கடலுக்குள்ள போய். அதான் சொன்னேன், as a Vedantic student we must learn to appreciate every ஞானம் in every ஜீவாஸ். மீன் பிடிக்கிறேன்னா கேவலம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. விவசாயினா கேவலம், கிடையவே கிடையாது. அதுவும் இறைவனுடைய ஞானத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நிஷா தேபியனா மீன் பிடிக்கிற, அதுக்கு என்ன சொல்லுவோம், மீனவன். மீனவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்து இஷு கிருத்தியா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குரு இந்த ஞானம்ங்கிறத பற்றி தான்
இந்த ஏரியா மெயின். இஷு கிருத்தியான அம்ப செய்யறது. இஷுன்னு என்ன? அம்பு. கிருன்னு என்ன? செய்யறது. இஷு கிருத்தியாக அம்பை செய்பவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். வெறும் அம்பை மட்டும் செஞ்சு வச்சா இன்னொன்று என்ன வேணும்? தனு வேணும் இல்லையா? அடுத்து என்னது? வில்லு. தன்வ கிருத்தியாக தனு தான் அங்கே என்ன இருக்குது? தன்வா இருக்கு, சந்திரூல். தன்வ கிருத்தியாக வில்லை செய்பவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். வில்லை செய்பவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் ஓ வருது பாருங்க, எல்லாத்துலயும் ஓ வருது பாருங்க, ஈஸ்வரன். அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். அடுத்து நமக மிருகயுப்யக. இது வேடம் தான், ஆனா விலங்குகளை வேட்டையாடுபவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். விலங்குகளை வேட்டையாடுபவனாக இருப்பவனுக்கு நமஸ்காரம். அதுல விலங்குகளை வேட்டையாடுறவங்கள ஒரு டைப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? கையில நாயை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவாங்களாம். அந்த மாதிரி நாயை கையில பிடிச்சிக்கிட்டு கொண்டு போயிட்ட வேடனாக இருப்பவனுக்கு நமஸ்காரம். விலங்குகளை வேட்டையாடுறோம் ஜென்ரல். நாய் மூலியமாக அனிமலை கண்டுபிடிச்சு பண்றது. அதுக்கு பேர் என்ன? ஸ்வதிப்யக. ஸ்வான நாய். ஸ்வதிப்யக வேட்டை நாய்களை கொண்டு செல்பவனாக. வேட்டைக்கு பயன்படுகிற நாய், வேட்டை நாய் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேட்டை நாயின்னு சொல்லுவாங்க. அந்த வேட்டை நாய் உடன் இருப்பவனுக்கு, அந்த வேட்டை நாயை கொண்டு இருக்கிற அந்த வேடனுக்கு நமஸ்காரம். அப்படி இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். வேட்டை நாய்களை கொண்டு செல்பவனாக இருப்பவனுக்கு நமஸ்காரம். அவங்ககிட்ட ஒரு ஞானம் இருக்கும். அந்த நாயை வச்சு எப்படி வேட்டையாடுறது, மானை எப்படி வேட்டையாடுறது, ஒரு அனிமலை வேட்டையாடுறதுக்கு ஒரு டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல வெறும் ஞானம் ஞானம். அந்த ஞானம்ல என்னங்கிறாரு ஈஸ்வரன்? எல்லாம் நான் தாங்கிறாரு. அந்த நாயை பழக்கி தான் கூட்டிட்டு போவாங்க. அப்ப அதுக்கு ஒரு ட்ரைனிங். அந்த ஞானம், இந்த நாயை எப்படி பழக்கணும் யோசனை பாருங்க. எத்தனை ஞானம் நம்ம பார்க்குறோம். அந்த நாயை ட்ரெயின் பண்ணா தானே வேட்டை கூட்டிட்டு போக முடியும். இல்லை அங்கே போய் லொல்லோன்னு சத்தம் போட்டு வளர்ச்சினா எல்லாம் ஓடி போயிரு. ஸோ அந்த ட்ரெயினராக அந்த நாயை ட்ரெயின் பண்ணி அது வேட்டைக்கு கூட்டிட்டு போய் அது மூலியமாக விலங்குகளை பிடிக்கிறது. ஜென்ரலாக விலங்குகளை பிடிப்பவன், பறவைகளை பிடிப்பவன், மீன்களை பிடிக்க, எல்லாத்துக்கும் என்ன இன்வால்வ் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டே வரோம். ஞானம் இஸ் இன்வால்வ். ஒரு இடத்துலையும் அவங்ககிட்ட அந்த ஞானத்தை அஜ்ஞானத்தை விளக்கி ஞான சொரூபம். அப்போ யார் ஞானம்ங்கிறது? யார்? இறைவன். அப்போ அஜ்ஞானம் விளக்கும் போது அந்த இடத்துல எல்லாம் யார் வெளிப்படுறா? ஈஸ்வரன். வேட்டையாடுறவங்ககிட்ட எந்த ஞானம்? ஈஸ்வரன் ஞானம் தான் இருக்குது. பறவை பிடிக்கிறவங்ககிட்ட ஈஸ்வரன் ஞானம் தான் இருக்குது. ஸோ எல்லாமே அதான் சொன்னேன். பார்க்கும்போது ஒரு நம்ம மனசுக்குள்ள அப்ரிஷியேட் பண்ணும்போது ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி கனெக்ட் பண்ண தெரியும். ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்க, அப்படியே அடிக்கணும் 6 அப்படிங்கும்போது ஈஸ்வரா. ஆனா அந்த ஒரு நாலேஜ் யார்? அது ஈஸ்வரனுடைய நாலேஜ். அது அவன் அதை அந்த இடத்துல அஜ்ஞானத்தை விலக்கி எப்படி அடிச்சா அது 6 போகுங்கிறத கத்துக்கிறாங்கிறது அது அவனுடைய திறமை. அந்த ஞானம் யாருது? ஈஸ்வரா. சோ எங்கெங்கு ஞானம் வெளிப்படுகிறது அதெல்லாம் யாரு? ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு. அப்பதான் நமக்கு என்ன புரியும்? ஈஷா வாஷ்யம் இதகும் சார். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? இதனோட மீனிங் பார்க்கறது. ஓகே, இன்னும் ஒண்ணு பார்த்தலாம். நமக ஸ்வப்யக நாய் வடிவமாக இருப்பவனுக்கு நமஸ்காரம். ஸ்வப்யக ஸ்வபதிபியகன நாய்களை கொண்டு செல்பவனா, கொண்டிருப்பவன், நாயோட இருக்கிறவன், நாய்களுக்கு தலைவன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். பதி தானே வருது. நாய் வடிவமாக இருப்பவன் அல்லது நாய்களுக்கு அடுத்தது நாய்களுக்கு தலைவனாக இருப்பவன். ஏன்னா அதை ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க அதனுடைய தலைவன். அந்த நாய்க்குள்ளேயும் என்ன இருக்கும்? எல்லா அறிவும் இருக்கும். இப்ப அந்த ட்ரெயின் பண்றவன் என்ன சொல்லி கொடுக்குறானோ அந்த இடத்துல அந்த நாய் என்ன பண்ணுது? அஜ்ஞானத்தை விளக்கிட்டு அந்த நாயினால வேட்டைக்கு போக முடியும். வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்கிறது, பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்குது. அதுகிட்ட என்ன இருக்கும்? அந்த சக்தி வெளிப்படுத்த முடியும் இல்லையா? இப்ப சின்ன பொம்பரை நாய் இருக்கு வச்சுங்களா, அதெல்லாம் வேட்டை கூட்டிட்டு போக முடியுமா? ஏன்னா அது உடல் சக்தி கம்மி. ஆனா ஞானம்ங்கிறது காமன், எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். எங்க ட்ரெயின் பண்றோமோ, ட்ரைனிங் மீன்ஸ் வாட்?
ட்ரெயினிங் த கிளாஸஸ் மீன்ஸ் வாட்? ரிமூவிங் அஜ்ஞானம். அதே தான். ஒரு நாயை ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அவங்க? அந்த நாய்கிட்ட அந்த இடத்துல அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணும்போது அது வேட்டைக்கு பயன்படுகிறது. அது சொல்லிக் கொடுக்குறா பாருங்க. அந்த நாயை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் ஒரு அறிவு இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் யாரு தான்? இறைவனது. இப்போ நினைச்சு பார்த்தீங்கன்னா ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.